நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த திங்கட்கிழமை கால ஓலை உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த வேலை நாட்களின் ஆரம்ப நாட்கள்ல நமக்கு சின்ன ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனுடைய கிருபையில உங்களுடைய ஜெபத்துல ஆசீர்வாதமாய் நடந்து முடிந்தது. அதுபோல் உங்களது சபை ஆராதனையும் நிச்சயம் ஆசீர்வாதமாய் நடந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நேற்று என்னுடைய தகப்பன் இவ்விடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு சபையை உற்சாகப்படுத்தினார்கள். நேற்று அந்த செய்தியை நம்முடைய சேனல்ல அப்டேட் கொடுத்திருப்போம். பார்க்காதவங்க இருப்பீங்கன்னா கட்டாயம் அதை வாட்ச் பண்ணுங்க. அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த கால ஓலையில நம்முடைய வேலைகளை குறித்து, நம் விட்டு வந்த காரியத்தை குறித்து, இல்லை நம்ம மேல் இருக்கிற பாரத்தை குறித்து, நம்முடைய கமிட்மெண்ட்ஸை குறித்து ஒரு சின்ன பயம், ஒரு பதட்டம் நமக்குள் இருக்கும் திங்கட்கிழமையானால். இது வழக்கம். ஏனெனில் என் நண்பர்கள், வேலைக்கு போகிற அநேகர், பிஸ்னஸ்ல இருக்கிறவர்கள், பொசிஷன்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, திங்கட்கிழமை ஆனாலே ஒரு டென்ஷன் இருக்கு அப்படின்னு. ஏன்னா துவக்க நாளா இருக்கிறபடினாலே பாரம் ஜாஸ்தி. இவைகளின் நடுவே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அதிகாரத்துக்கானவர்கள். இந்த வசனம் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கக்கூடாதபடிக்கு ஒரு பாண்டேஜில, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரணம் இருந்தது. பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை இல்லை. அதை புரியும்படி சொல்லணும்னா, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். அது எந்த பாவமோ, ஒரு பாவம் செய்து அந்த பாவத்துக்கு பரிகாரமாக பிரமாணத்தின்படி அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு ஆட்டுக்குட்டியை இல்லை ஒரு புறா குஞ்சியை அவரவருடைய திராணிக்கேற்ப கொண்டு வந்து, பாவத்துக்கேற்ப பலி வித்தியாசப்படுகிறது. அப்படி அதை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்தும் போது, பாவையான மனுஷனுடைய தலையின் மேல் ஒரு கையும், அவன் கொண்டு வந்த அந்த மிருகமோ இல்லை அந்த பச்சின் மேல் ஒரு கையும் ஆசாரியன் வைத்து, இந்த மனிதன் செய்த பாவத்தை இதன் மேல் நான் சுமத்துகிறேன் என்று ஒரு மீடியேட்டர் அந்த பாவத்தை கன்வெர்ட் பண்ணுகிறான். ஸோ அந்த பாவம் சுமந்ததான அந்த மிருகம் இந்த மனிதனுக்காக அங்கே பலியாகிறது. அப்போ அந்த பலியான அந்த இரத்தத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நின்று அந்த ஊழியக்காரன், அந்த ஆசாரியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பாவியான மனுஷன் பாவ பரிகாரம் செய்தபடினால அப்பாவத்தினின்று அவனை விடுவித்தருளும் என்று சொல்லி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவியான மனுஷனுடைய பாவம் கழுவப்பட்டதா? பாவத்தினின்று அவன் முழுமையாய் விடுதலை பெற்றானா? இல்ல, திரும்பவும் பாவம் செய்வான். அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விழுவான், பாவம் செய்வான், திரும்பி ஒரு பலியோடு வந்து நிற்பான். இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலம், நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாச வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. இங்கே அதன் பின்பு பாவியான மனுஷனுடைய பாவம் கழுவப்படல, பாவம் மூடப்பட்டு இருந்தது. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அதே போல பின்பு கர்த்தராகிய கிறிஸ்துவை இவ்வுலகத்தின் இரட்சகராக பரலோகத்தின் தெய்வம் நியமித்தார். இதை குறித்து நான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாம் தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இப்படி இருந்த மனிதர்களாம்
மனிதனுடைய வாழ்வை தம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக, பாவத்து நின்று பூரணமான ஒரு விடுதலை, அது நின்று அந்த கட்டுகள் நின்று விடுவிக்கப்பட்ட ஒரு நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நியாயப்பிரமாணத்தை உடைத்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஒரே தரம் பலியானதினால நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே அந்த மனிதன் திரும்ப பாவம் செய்வான். இங்கே நமக்கும் அந்த பாவ உணர்வு வருகிறது. திரும்பி நாமும் பாவத்தில் விழப்போம்போது நாம் சுத்திகரித்து நமக்குள் வாசம் செய்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர், யார் ஒருவன் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்று நடக்கிறானோ, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ, அவருடையவனாய் இருக்கிறானோ, அவனுக்கு அவர் தம்முடையவரை அருளி நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்களை கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். இன்று நம்மையும் அப்படிதான் நடத்தி கொண்டு இருக்கிறார். நாமும் தவறுகிறதான நேரங்கள் வரும்போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த பரிசுத்த பாதையிலே தொடர்ந்து நான் நீதிமானாக நடக்கணும், நீதிமானாக வாழணும் என்று சொல்லி நம்மை அவர் கைட் பண்ணி கொண்டே இருக்கிறார். வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்காக பாவத்தை போக்கும் பலியாக பிதா இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததுனால பாவ நிவாரணமான பிரமாணத்தினின்று, அந்த நியாய பிரமாணத்தினின்று தேவன் உங்களையும் என்னையும் விடுவித்திருப்பது அதிக நிச்சயமாம். ஆதலால் இந்த பாவத்தினின்று விடுவிக்க இந்த லோகத்தில், இந்த பூமியில் எவராலும் ஆகாத ஒன்றை பிதா நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை விடுவித்தது எத்தனை உண்மையோ, அதே போல் இந்த கால ஓலை உங்களுடைய டென்ஷன்ல இருந்து, உங்க வியாதி நின்று, உங்க போராட்டத்தை நின்று, உங்களுடைய கடன் நின்று, உங்களுடைய கஷ்ட பாரங்கள் நின்று, பிள்ளைகளை குறித்த அழுத்தத்தை நின்று, பிள்ளைகளுடைய போராட்டத்தை நின்று, பிள்ளைகளின் வாழ்வில் இருந்து படுகிற அவர்கள் வேதனைகள், இவை எல்லாவற்றும் நின்று உங்களை விடுவிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆதலால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். இந்த கால ஓலை நாம் சோர்வடை வேண்டிய அவசியமில்லை. அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால, அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல், அதாவது தேவன் மனிதனை தம் சாயலாய் ஆதாமை சிருஷ்டித்தார். இன்று மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாய், ஆதி மனிதன் பாவத்துக்கு முன்பு ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட சாயலுடையவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் பார்வை நின்று நடக்காமல் ஒன்றும் மறைவாய் இல்லை. எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நேற்று தினத்துல 139 சங்கீதத்தை வாசிக்க சொல்லியிருந்தேன். சில வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார்கள், ரொம்ப அருமையா இருந்தது என்று சொல்லி. தினம் வேதத்தை வாசிங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரன் இல்லை, நீங்க போகிற சபையின் ஊழியக்காரன் சொல்வதனாலே அல்ல, நாம் தினம் வேதம் வாசிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்போதான் கிறிஸ்தவத்தினுடைய மாதிரியாக, கிறிஸ்தவன் என்ற பெயருக்கு அவர் பின்னே நடக்கிறவர்கள். இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இன்று அந்த பெயர் உடையவர்களாய் இருக்கிறோமானால் நாம் அவர்களைப் போல நடக்கிற தெய்வஜனமாய் குடும்பமாய் காணப்படுவோம்னா நிச்சயம் இந்த பூமியின் போராட்டத்தை நின்று, நீங்க ஃபேஸ் பண்ணுகிறதான, ஸ்ட்ரகிள் பண்ணுகிறதான காரியத்தை நின்று உங்களை விடுவித்து, உங்களை நீதிமான்களாக, உங்களை பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அதிகாரத்துக்குரியவர்கள் என்பதை கர்த்தரே விளங்க பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். அதனால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். தன் இருதயத்தில் விசுவாசித்த தன் வாயில் அறிக்கையிடுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பிள்ளைகளாக,
தேவனுடைய புத்திரர்களாய் கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கல, உங்களுக்கு கிடைத்திருப்பதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஸ்லாக்கியம் பெற்ற உங்களை எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் பெற்று இந்த பூமியில் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை கால வேளையில ஆண்டவரே வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து, ஆண்டவரே கட்ட வேண்டிய பணத்தை குறித்து, கடனை குறித்து கவலைப்படுகிற உமது பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவர்கள் எதிலெல்லாம் பாரப்பட்டு இருக்கிறார்களோ அதை நின்றெல்லாம் விடுவிக்க உம்முடைய குமாரனை அனுப்பினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் கொடுக்காத விடுதலையே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளாய், தேவ மனுஷனாய், மனுஷியாய், தேவ குடும்பமாய் வாழ இம்மட்டும் கிருபை செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் வாழ்விலே போராடுகிற போராட்டங்கள், இவர்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் இந்த கால ஓலைவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரே அவமதிக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டார்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, அங்கெல்லாம் இவர்களை கர்த்தர் கனப்படுத்தி ஆண்டவரே இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை கர்த்தர் இந்த கால ஓலை அடையாளப்படுத்தி நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்ய காத்துக்கொள்ளும் கிருபையும் சமாதானமும் மது பிள்ளைகளோடு இருக்க நான் ஜெபித்து எல்லா கனத்தையும் துதியும் நாங்கள் உமக்கே ஏறெடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.